உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா இவங்க 2 பேத்தோட கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரெண்டிங் கப்பலாகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன அடுத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் இவங்களை பற்றி தொடர்ந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஆக்டர் அர்ஜுன் அவர்களோட ஒய்ஃப் தன்னோட மருமகனை பற்றி, அதாவது உமாபதி அவர்களை பற்றி தன்னோட ஒப்பீனியனை ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்கிட்ட. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் கசிஞ்சு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போகுது. மேலும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையாலுமே ஸ்டார்டிங்கில் எங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறப்ப எல்லோருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆனால் உமாபதி அவர்கள்ட்ட பார்த்ததுக்கப்புறம், அவரோட பழக்க வழக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்த அந்த தாட் அப்படிங்கிறது சுத்தமாக போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல பையன், அவ்வளோ பண்பான பையன், அண்ட் அவ்வளோ கணிசமான பையன். அவர் ரொம்ப அழகாக பேசுவார். அதாவது வார்த்தையில் பொறுமை இருக்கும். இந்த மாதிரி ஒரு பையன் நாங்கள் தேடினாலுமே கிடச்சிருந்துருக்காது. அவரோட குணங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்குமே மிகப்பெரிய அளவில் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அண்ட் எங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக தான் அவர் கொடுத்துருந்தோம். அவர் எங்கள் வீட்டு மருமகன் கிடையாது, எங்களுக்கு மகன். அதையே தான் நான் அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு 2மே பெண் குழந்தைகள் தான், எங்களுக்கு பையன் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இனிமேல் நீங்கள் தான் எங்களோட மூத்த பையனாக இருக்கணும். அர்ஜுன் அவர்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எங்களோட மருமகன் கிடையாது, மகன் அப்படின்னு அவர்கிட்டே சொல்லியிருந்ததாகவும் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. காதல் கல்யாணத்தை ஏற்றுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதுலேயே அந்த பையன் தன்னோட மகன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, விடாமுயற்சி படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. மகிழ் திருமேனி அவர்களோட இயக்கத்தில் அஜித்குமார் சார் நடிப்பில் வெளியாக இருந்த படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட ஷூட்டிங் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் தான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஷூட்டிங் முடிக்கிறதுக்காக அஜர்பைஜானுக்கு அஜித் சார் கிளம்புறதா இருந்தார். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே அஜித் சார் கிளம்ப போகிறாரு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40% மட்டும்தான் இருக்குது அப்படின்னும், இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில் அஜித் குமார் அவர்களோட ஜோடியாக திரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சார் இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இன்னும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் ரொம்பவே தாமதமாக போய்கிட்டு இருக்கு. இதனாலே அஜித் சாரோட ரசிகர்கள் மிக வருத்தத்தில் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில இந்த படம் தீபாவளிக்கு வெளியாக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மீதம் இருக்க காட்சிகளை விறுவிறுன்னு முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படியாவது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டீம் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் சார் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. அந்த ஒரு படத்தோட படப்பிடிப்புக்கு ஜப்பான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவரோட போர்ஷனை சீக்கிரமே முடிச்சுட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு டபுள் ட்ரீட்டா தீபாவளிக்கு ஒரு படமும் பொங்கலுக்கு ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.